ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விசெமில். இன்னைக்கு ஒரு சூப்பரான பாவக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம். இதில் அவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம பாதி பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுறோம். ஆனால் அதில் அவ்வளோ அருமையான ஹெல்த்தி திங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கசப்பே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டே இருக்கலாம். இந்த பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு செஞ்சு தந்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, இது கூட சீரகம், பெருஞ்சீரகம் கொஞ்சம், பட்டை கொஞ்சம், கிராம்பு 2, பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்து விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க. இது லைட்டாக வறுபட்ட பின்னாடி இஞ்சி சிறிதளவு, பூண்டு ஒரு 4 பல்லு, இதையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இந்த இஞ்சி பூண்டுக்கு பச்சை வாசனை எல்லாம் போகணும். அதுவரை வறுத்து விடுங்க. இது கூட காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நாங்கள் ஒரு 6 சேர்த்திருக்கோம். இது கொஞ்சம் காரம் நல்லாவே இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூட குழம்பு மசாலா தூள் 2 டீஸ்பூன் அதை சேர்த்திக்கங்க. அப்புறம் கொத்தமல்லி தூள் 1 1/2 டீஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மசாலா வறுக்கிறப்ப கரிஞ்சு போகும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விடுங்க. இந்த மாதிரி மசாலா வறுக்கிறப்ப வறுத்துட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இது கூட 1 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை அதை சேர்த்து வறுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னொரு பேனில் எண்ணெய் 3 டீஸ்பூன் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோன்னையும் சின்ன வெங்காயம் ஒரு 5 பல்லு 2ஆ பொளந்து சேர்த்திக்கிங்க. சேர்த்து வேக விடுங்க நல்லா. இது கூட காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். இது கூட பாவக்காயை சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கலாம். நீங்கள் பொடி பொடியாக நறுக்குனீங்கன்னா இன்னும் கசப்புத்தன்மை குறையும். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ சேர்த்திக்கலாம். நான் கசப்பு அதிகமாக சாப்பிடுவேன். பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இப்படி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி வேணுமோ அதே மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வேக விடுங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்த பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 இது கூட சேர்த்திக்குங்க. சேர்த்து இதையும் நல்லா வேக விடுங்க. இது இந்த அளவுக்கு வந்த பின்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா பாவக்காய் மேக்ஸிமம் வெந்துருச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரிஞ்ச வாசம் அடிக்கும், மிளகாத்தூளும் மஞ்சள் தூளும் போடுறப்ப. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து விடுங்க. நாம் போட்ட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் பச்சை வாசனை போன பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த மசாலாவோட திக்னஸை பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். மசாலாவை ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே நல்லா அந்த தண்ணியை இது பண்ணி விட்டு அதில் மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோன்னையும் இந்த மாதிரி பொங்கி நல்லா கெட்டியாக வரும் பாவக்காய் குழம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பாவக்காவும் வந்திருக்கு, கிரேவியும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நல்லா வெந்த பின்னாடி உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா தூவி இறக்கி வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே பரிமாறலாம். ஆஃப் பண்ணோன்னையும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பயங்கர ஹெல்தி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.